வெல்கம் டு டிபி டிலைட்ஸ். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன நாங்கள் புதுசாக லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கோன்னா நம்ம வந்து கிச்சனில் தான் இருக்கோம். நம்ம வந்து குக்கிங் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சரி எதனா பண்ணலான்னு இன்னைக்கு நாங்கள் வந்து கேஎஃப்சி பண்ண போகிறோம். கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்த்துடலாம். உப்பு, தயிர், இது வந்து பெப்பர் தூள், அப்புறம் வந்து லெமன், இது வந்து மல்லித்தூள், இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் இது வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா, அப்புறம் வந்து நம்மளுக்கு மெயினான பொருள் வந்து சிக்கன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணிக்கலாம்னு வாங்க பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே சிக்கன் வச்சுருக்கோம். இதெல்லாம் இந்த மசாலாலாம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணணும். அது என்னன்னா, இங்கே நம்ம வந்து ஃபோக் வச்சுருக்கோம் பாருங்கள், எடுத்து நம்ம குத்தணும். சரிங்களா? நான் உங்களுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து குத்திடலாம் பாருங்க, இப்படி குத்தணும். வந்து நான் குத்தியாச்சு கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, இங்க தெரியுதா? இங்க பாருங்க, குத்துன்னு வந்து சரியா தெரியல. தெரியுதுங்களா? சரி, இப்போ வந்து மஞ்சள் போட்டு நம்ம வந்து சிக்கன் கழுவி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஒயிட் டோன் எலும்பு, போன் ஒயிட்டா தான் இருக்கு. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் குத்திக்கலாம். நாங்கள் கோழி கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். பிரியா, ரொம்ப போர் அடிக்குது, எதனா ஒரு பாட்டு பாட. கண்ணனி அன்போடும் காதலன் ஆடிதும் தடிதுமே. வாஹா, பாடு பாடு, சூப்பரா இருக்குது. வீட்டில் சௌக்கியமா, நான் இந்த சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதில் நினைக்கி வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடும் காதலன் ஆடிதும் கடிதமே. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? சரி, நம்ம ஜோக் சொல்ல இந்த எல்லாமே ஏன் மஞ்சளாக்க? எனக்கு தெரியும், ஏன்னா அது பல்லு வழுக்கல, அதனால மஞ்சளா இருக்கு. இல்ல, ஏன்னா அது பல் வழுக்குச்சு, ஆனா குட்டிக்கே மறந்துச்சு. பல் வழுக்கலனால, பல் வழுக்கிச்சுன்னா வலியாதான் ஆகும். பல் வழுக்கலனா தான் மஞ்சள். பல் வழுக்குச்சு, ஆனா துப்பிட்டு வாழ்க்கை வைக்கல. ஓகே, சரி, நான் ஒரு ஜோக் கேட்குறேன். எல்லாருக்கும் தெரியும், பட் ஸ்டில் நான் அவளுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். இப்போ வந்து ஒரு ஊர் இருக்கு.
அங்க வந்து ஒரு ஆண்டி இருக்கிறாங்க, தீபாவளிக்கு வந்திருக்கு சரியா. அவ வந்து விளக்கு வேணும், அவங்க கிட்ட விளக்கு இல்லைன்னு போய் அவங்க பையன்கிட்ட விளக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த பையனும் போய் கடையில விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கா. மூஞ்செல்லாம் பிளட் ஆகுது. ஏன்னா அவள் நடந்து போய் கீழே விட்டு ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் வீட்டுக்கு போய் விளக்கு வாங்கிட்டு வந்துட்டான். ராங். அது வந்து குத்து விளக்கு. எப்படின்னா அங்க கடையில போய் குத்து விளக்கு கேட்டா அவங்க குத்திட்டு ஒரு விளக்கு குத்துருக்காங்க. ஸோ அதனால அவங்க ஃபேஸ் பிளட்டா இருக்கு. என்ன கொடுமை சரவணன். இப்போ எல்லாமே ஃபோக்ல வச்சு குத்திட்டோம். இப்போ வந்து இந்த மசாலாஸ்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். அக்கா ப்ரஷ் பண்ணலன்னு சொல்லிச்சு, அது குத்தல அக்கா கிட்ட விட்டேன். ஃபர்ஸ்ட் வேண்டாம், லாஸ்ட்ல நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெப்பர் தூள் போட்டுருக்கோம். நான் போடுறப்பா. சரி நெக்ஸ்ட் நான் போடுறேன். ஓகே, ஒரு வாட்டி நீ ஒரு வாட்டி நான் போட்டாச்சு. உங்க போங்க காலி தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம மல்லித்தூள் போட்டுக்குவோம். போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து தயிர் ஊத்திக்கலாம். இல்ல அது லாஸ்ட்ல ஊத்திக்கலாம். வாணி இப்படி ப்ளீஸ் காக்கா பேச்சு கேளு. அக்கா ப்ளீஸ் கா. சரி போ ஊத்து. இவ தயிர் ஊத்திக்கல எப்படி மனக்குன்னு ஊத்திதுன்னு பாத்தீங்களா எவ்வளவு திக்கா இருக்குன்னு பாத்தீங்களா? நம்ம அடிச்ச தயிர் தானே? நானக்கா இல்லப்பா, தயிர்ல நான் கொஞ்சம் ஏன்னா அவ வந்து தயிர் சாப்பிடுவா, உப்பு சாப்பிடுவா, பச்சை காயெல்லாம் சாப்பிடுவா, உப்பு கூட சாப்பிடுவா. இப்போ வந்து நம்ம கரம் மசாலா, மஞ்சள் தூள், அப்புறம் வந்து மிளகாத்தூள் போட்டுக்குவோம். நான் எதுக்குள்ள தாவ சாப்பிட்டுருவேன். வந்து இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். கரெக்டா போட பிரியா. போட்டாச்சு. இப்போ நான் வந்து சால்ட் போட்டுக்கிறேன். சால்ட் லெமன் வந்து நம்ம ரெண்டும் புளிக்கணும். வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு கூட வந்துச்சாக்கா. ஓகே, நம்ம வந்து லெமன் கட் பண்ணி. ஆனா 2-2வா நான் ஒன்று நீ ஒன்று தானே? ஆமாம், அப்படிதான் கட் பண்ண போகிறேன். சின்ன பசங்க பண்ணுறீங்கன்னா உங்கள் பெரியவங்க யாருன்னா இருந்துட்டு பண்ணுங்க, ஏன்னா சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? வந்து இந்த பெரிய பீஸே நீ சரி வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம லெமன் புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அக்கா நான் செகண்ட் தான் தண்ணி மாட்டுவேன். இவ்வளோ அமுத்தாக்கா நீ அமுத்து பார்ப்போம். அம்மா கொட்டை நான் வந்து கொட்டை பாருங்க, கொட்டை பார்த்ததே இல்லைன்னா பாருங்க. இது என்னால் எடுக்க முடியல. நான் கொட்டையில் தட்டேன். ஓஹோ, அம்மா கொஞ்சம் லெமன் கொடுமா. இங்கே பாருங்க, நான் அமுத்தி நிற்க ஆனால் வர மாட்டேன். லெமன் கூட சாப்பிட்றேன். இப்போ அம்மா எனக்கு 1 பீஸ் லெமன் கொடுத்துருக்காங்க, சாப்பிட்றேன். சாப்பிடு.
அவளுக்கு பிடிக்கும், ஆனாலும் பிடிக்கும், சாப்பிட்றா. அப்படியே சத்தம் கேட்குறதுல இந்த ஜூஸ் நல்லா இதாப்பியா புளிப்பா இருக்குன்ட்டு ஆக்சுவலியே சொல்லிட்டாங்க. நம்ம வந்து இந்த லெமன் வந்து நானும் இப்படி கையில் வச்சு கலீஜா அக்கா மட்டும் வா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து லெமன் வந்து புளிஞ்சாச்சு. கொட்டை இல்லாமல் நம்ம ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம் அந்த லெமன் ஜூஸை. கொட்டை ஊற்றாத அப்படியா? ஓகே, ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஆனால் நான் கை கொள்ளணும். மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிடுவோம். மெல்ல 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 மெல்ல. சீக்கிரமாக பண்ணாத சீக்கிரமாக. அவளுக்கு வந்து எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா வந்து கேஎஃப்சி சிக்கன் வந்து நம்மளே பண்ண போகிறோன்னா, பிரியாவுக்கு வந்து கேஎஃப்சினா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே கேஎஃப்சி தான் நான் சாப்பிடுறதே. அப்போ எனக்கு ஆர்டர் பண்ணி இருப்பாங்க தானே அக்கா? ஆமாம். இந்த தயிர் இருக்கு, தயிரில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மெல்ல மெல்ல மெல்ல. கீழே விழுந்துரும், கீழே விழுந்துரும், கீழே விழுந்துரும். காசு இல்லைனாலும் நம்மளே சொல்லுவோம். இல்லையே இல்லையே, அவ சொல்ற ஆமான்னு சொல்லுக்கா அப்படின்னு சொல்ற. இல்லை, நான் வேற சொன்னேன். போலீஸ் தான் கேட்க பாருங்க. அந்த நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? ஸோ வந்து இது ஒரு 15 to 20 minutes ஊறட்டும் நல்லா. நம்ம அப்புறமா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். A few moments later. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். ஸோ வந்து ஃபுல் மீடியம் ஃப்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரை கொடுத்துடலாம். ஸோ வந்து எண்ணெய் எடுத்துக்கணும். இதுக்கா ஊற்றியாச்சு. ஆனால் கீழே சிந்திச்சாக்கா 1 பாயிண்ட் இல்லை வெடிக்கும். வெடிக்குமா? சும்மா நோக்க. வந்து இதுக்கு மசாலா ரெடி. இப்போ வந்து நம்ம மசாலாஸ் ரெடி பண்ணிடுவோம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது வந்து மைதா மாவு. ஓகேங்களா? இது வந்து கார்ன்ஃப்ளவர். இது போட்டுக்குவோம். சரி, நம்ம 2 பேரும் போடலாம். தட்டுக்கா. தொடாதக்கா. போட்டாச்சு. இப்போ வந்து இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். கரம் மசாலா இருக்குது, அப்புறம் பெப்பர் தூள் இருக்குது, மிளகாத்தூள் இருக்குது, அப்புறம் வந்து கரம் மசாலா இருக்குது, அப்புறம் வந்து தனியாத்தூள், மஞ்சத்தூள். ஓகேங்களா? இப்போ வந்து போட்டுக்கலாம். நம்ம 2 பேரும் போட்டாச்சு. ஆஹா, உப்பு. நெக்ஸ்ட் வந்து உப்பு இருக்கு, போட்டுக்கலாம். வந்து கலரிக்கலாம். மிக்ஸ் பண்ணு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு, சாஃப்டா. என் கையே சாஃப்ட் ஆயிடுச்சு. மாவு நம்ம
என் கை சாஃப்ட் ஆயிடுச்சுண்ணா. உங்களுக்கு தெரியும் கை சாப்பிடுச்சுன்னு. தெரியலே. ஆஹா. இங்க பாருங்க, இங்க பாருங்க கல்லு. கல்லில் இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ஐஸ் க்யூப்ஸ் வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். கொஞ்சம் ஊற்றினா போதும். அக்கா நானும் சேர்த்து ஊற்றுறேன். போதும். ஓ வா, என்னது இது? பேன் ஃபுல்லாக போட்டிங்க வை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து இப்படி தனியாக அப்படி அப்புறமா எடுத்துக்கலாம். அப்படியே வை. வந்து சிக்கன் எடுத்துக்கலாம். அப்புறமா நான் தண்ணி ஊற்ற வேணாம். தண்ணியும் எல்லாமே அக்கா எனக்கும் வேணும்ல, நானும் பிடிக்கணும்ல. கல் பாருக்கா, கல். ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் எடுத்து இதில் போட்டுடலாம் வாங்க. அப்புறமா ஐஸ் கட்டிருக்கு. ம், எப்பவுமே நான் லெக் பீஸ் தான் சாப்பிடுவேன். காரம் சாரமாக சாப்பிட போகிறேன். ஸோ வந்து இப்படி நம்ம நல்லா இப்படி இப்போ வந்து எல்லாமே பண்ணிட்டு இந்த பிளேட்டில் வச்சுக்குவோம். என் கையில் ஒட்டி பிசு பச்சான்னு ஆயிடுச்சு. வந்து ஆகும். ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஐஸ் வாட்டரில் பண்ணிடலாம். எங்கே குக் மாட்டேன்றியா? இப்போ வந்து ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ போட்டுடலாம் வாங்க. போட்டுடலாமா?
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஸ்மெல் வருது. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வந்துடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேஎஃப்சியில் வாங்கும்போது நிறைய காஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம வீட்லேயே செஞ்சோன்னா ஒரு 300 ருபீஸ்க்குள்ளேயே முடிஞ்சிருது. அதில் வந்து ஒரு 1500 அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்ம இதுலேயே பண்ணோன்னா நம்மளுக்கு காசு மிச்சமாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்துருக்கு, நம்மளுக்கு வெளியவே தெரியுது. அப்புறம் நல்ல ஸ்மெல்லும் வருது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்டியாக இருக்கும் போல், பார்த்தாலே டெம்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. பார்த்தீங்களா நல்லா ஸ்மெல் வருது. இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். சூடாக இருக்கா? சரி, வேறு எதுனா இது எடுக்கிற இந்தா. எப்படி இருக்கு? சூப்பராக குக்கா. அக்காக்கு வந்து சூடு துப்பி அப்படி சாப்பிடுது. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு பிரியா? சூப்பராக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். எப்படி இருக்கு பிரியா? சூப்பராக இருக்குக்கா. டேஸ்ட் பண்ணிடலாம். அக்கா எவ்வளோ பெரிய வாய் வைக்கிறதுன்னு பாருங்க. சூடாக இருக்கு, அதனால சாப்பிட முடியல. இந்தா. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக வந்திருக்கு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணுமோ அதெல்லாம் செம்மையாக டேஸ்ட் கொடுக்குது. நல்லா இருக்கு பிரியா. அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ பண்ணலாம், குக்கிங் பண்ணலாமா இல்லை குக்கிங்கில் என்னென்னலாம் பண்ணலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதெல்லாம் உங்களுக்கு செய்கிறோம். பாய்.